ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் செய்யலாம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக்ஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். டூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ, பாதாம், பிளாக் ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ், பிஸ்தா, வால்நட், ஒரு கப் சுகர், ஒரு கப் மைதா மாவு, 2 முட்டை, 100 கிராம் வெண்ணெய், பட்டை, ஏலக்காய், லவங்கம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா கேக் செய்யலாம். ப்ளம் கேக்கு. சர்க்கரை போட்டுக்கலாமா? அதில் ஒரு பாதி சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு கப்பில் நம்ம சர்க்கரையை கேரமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம்மா. வாங்கம்மா கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாமா? 3 லவங்கம் போட்டுக்கிறோம்மா. 3 ஏலக்காய் போட்டுக்கிறோம்மா. வாங்கம்மா நல்லா தூளாயிடுச்சு. சர்க்கரை பாருங்கம்மா அப்படியே தேன் போல் கலராக வருது. இந்தமாரி கலர் பண்ணிக்கலாம். இப்போ கேக் நல்ல கலராக இருக்கும். நல்லா தேன் கலராக மாறுது பாருமா. நல்ல கலராக மாறிடுது தேன் கலரு. சர்க்கரைலாம் கரைஞ்சாச்சு. பாருங்கம்மா நல்லா கலர் ஆயிடுச்சு. வெந்நீர் சூடு பண்ணி வச்சுக்கிறோம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அம்மா இந்த மாதிரி கலராக வரும்மா. இந்த கரைஞ்சிரும்மா. இது வெந்நீர் ஊற்றிட்டோம்ல, இப்போ உடனே கரைஞ்சிரும். இது மாதிரி சக்கரை பாவு மாரி இது நினைக்காதீங்க. இப்போ கரைஞ்சிரும். 2 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் வச்சுக்கிறோம். இந்த கரைஞ்சிரும். இது காஞ்சி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா சக்கரை பாவு கரைஞ்சாச்சு. கருப்பு திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸ், வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா, லாஸ்ட்டாக கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கட்டம்மா கேஸில் ஒரு 2 நிமிஷம். ஏன்னா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம், இல்லை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு கூட செய்திருக்கலாம். நம்ம உடனே செய்கிறதுனால கொஞ்ச நேரம் கேஸில் அப்படி வச்சுருந்து மூடி வச்சு ஒரு 1/2 ஹவர் பொறுத்து செய்யலாமா. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாமா. இன்னொரு கேஸ் ஆஃப் பண்ணிடலாமா. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஊறட்டும். வாங்கம்மா 100 கிராம் வெண்ணெய் போட்டுக்கலாம். நல்ல வெண்ணெய் பீட் பண்ணி வச்சுமா. அப்புறமா எல்லாம் நல்லா லூஸ் ஆகிடுச்சு. சர்க்கரை பாதி எடுத்து வச்சுருந்தோமா, பொடி பண்ணி வச்சுரு மிக்சியில். இதில் போட்டுடலாம். பாருமா சர்க்கரையும் நல்லா க்ரீம் மாரி ஆயிடுச்சு. நல்லா பசியாக வந்துட்டு இப்போ முட்டை போட்டுக்கலாம். வாங்கம்மா 2 முட்டை உடச்சு
முட்டை வெண்ணெய் சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா ஓட்டியாச்சுமா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அப்படியே கேஸில் ஆஃப் பண்ணி நல்லா ஊறியுது. இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். வாங்கம்மா மாவு வச்சுக்கலாம். மைதா மாவு போடுறோம். மைதா மாவுமா 1 கப் மைதா மாவு போட்டுக்கிறோம். பேக்கிங் சோடா போட்டுக்கலாமா 1/2 ஸ்பூனு. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன்மா. கொக்கோ பவுடருமா 1 ஸ்பூனு. வாங்கம்மா ஏலக்காய் பட்டை லவங்கெல்லாம் நுணுக்கி வச்சுக்கிறதுமா, இதை போட்டுக்கலாம். ஆரஞ்சு பழம் பேஞ்சு வச்சுக்கிறேம்மா, ஒரு 3 பழம் அதையும் விட்டுக்கலாம். வாங்கம்மா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்கம்மா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஏன்னா ஏலக்காய் பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கிறோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா ஒரே மாதிரி கலக்குங்கம்மா. நல்லா கலக்கிட்டு பண்ணலாம். எசன்ஸ் கலந்த பேர் நல்ல கேக் கூட வாசனையே வருதுமா, மணக்குது. வாங்கம்மா எண்ணெய் போட்டுக்கிறேன். நல்லா பட்டர் சீட் போட்டுக்கிறேம்மா. வாங்கம்மா அதில் மிஸ் பண்ணதெல்லாம் கேட்குது விட்டுக்கலாம்ல. ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, நம்ம மீடியமாக தான் ஊற்றணும். ஆமாம், ஒரு 1/2 kg ஊற்றலாம். இந்தமாதிரி தட்டிட்டு வச்சுக்கலாமா, எல்லாம் லெவலாக இருக்குது. நம்ம கேக் செய்யறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடியே கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ கேக் பேன் எடுத்து உள்ள வச்சிடலாம். வச்சிடலாமா. இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடியாச்சு. ஒரு 3/4 hour வேகட்டுமா, அதுக்கப்புறம் கேக்கை பார்க்கலாம். 40 to 50 minutes நல்லா வேகட்டும். வாங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்கம்மா கேக் வெந்து போச்சு. 3/4 hour மேலே ஆயிடுச்சுமா. ஒட்டலம்மா கேக்கு நல்லா வெந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டமா ஆறின பேர் பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கிறது. பாருமா கேக் சூப்பராக அது ஆறிடுச்சு. இந்த கவுத்தெல்லாம் பாருமா சூப்பராக அது. பாருமா கேக் எப்படி சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி காட்டுறேன். செம்மையாக வந்துருக்கு. நல்லா செம்மையாக இருந்துக்குது. பாருங்கம்மா எப்படி சாஃப்டாக இருக்குது கேக்கு. நல்லா அப்படியே ரொம்ப பாஞ்சாட்டு அப்படியே புட்டு அப்படியே வருது பாருங்க.
எப்படி இருக்குது? ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குதும்மா. சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருக்குது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.